அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17/5/2026ங்க. 17 மே 2026 ஞாயிற்றுக்கிழமைங்க. சரிங்களா? வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போங்க. ஊர் ரெண்டு பட்டா இவருக்கு கொண்டாட்டமா. ரெண்டு பேர் சண்டை போடையில் மூணாவது என்ஜாய் பண்ணுவாங்கள்ல, அதை சொல்லக்கூடிய பழமொழி. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டமாம். பதில் என்ன? கூத்தாடி. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்கிறோம். ஒன்று மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பிறர் நம்மை அதிகமாக பாராட்டும் பொழுது ஏற்படும் உணர்வு சென்சிட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்லு கூச்சம்லாம் வாயில இப்படி இருப்போம், அந்த சென்சிட்டிவ்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தமிழில் என்னென்னு சொல்கிறோன்னா கூச்சம். சரிங்களா? இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 6 இடமிருந்து வலம் என்ன? இந்த அரபு நாட்டின் தலைநகர் ரியாத். அந்த நாட்டோட நாணயமும் ரியாத் தான். எந்த நாடுன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா. ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? விரைந்து. இதுக்கு ஹிண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா? தாள அம்சுக்கு தீ வருதுங்க. 10 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போமா? ஆகும். எது சொல்? ஆகும்னா ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2க்கு வேற என்ன ஹிண்ட் வருதுன்னா, இந்த 14 இடமிருந்து வளம் என்னன்னு பார்த்தா தெரியும். மகன். மகன்னா மைந்தன், புதல்வன்னு சொல்லலாம். புதல்வன். சரிங்களா? இந்த வேர்டு கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. 2வது இப்போ பாருங்க. விரைந்துக்கு தாள அம்சுக்கு தீ கா இல்லை. விரைந்துன்னா விறுவிறுப்பான்னு சொல்லலாம், மலமலன்னு சொல்லலாம், கிடுகிடுன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ தாமதிக்காமல் வா அப்படின்னு சொல்கிறலாம். ஸோ தாமதிக்காமல் வாங்க, தாமதிக்காமல் விரைந்து அப்படிங்கிறதுக்கு. ஓகே. சரிங்களா? தாமதிக்காமல்ங்கிறது தான் இப்போ விரைந்துக்கு பார்த்தேன். சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து பூவில் வந்துச்சு. ஆன்சர் செக் பண்ணி பார்க்கணுங்களா? பெரும் கோயில்களில் முகப்பில் உயர்ந்து நிற்கும் கம்பீரம். கோயிலில் உயர்ந்து நிற்கும் கம்பீரம் அப்படின்னா கோயிலுடைய கோபுரம் தாங்க. கோயிலுக்கு அழகே கோபுரம் தான். சரிங்க. 7 மேலேருந்து கீழே ட்ரேல ஆன்ஸுக்குங்க. பந்தயம். பந்தயம் கட்டுறதுன்னு பெட்டுன்னு சொல்லாதீங்க. விளையாட்டுக்கு போட்டிக்கும் பந்தயம் தான் சொல்லுவாங்க. ட்ரேஸ். பதில் என்ன? ட்ரேஸ். 3 மேலேருந்து கீழே என்ன? ஆரம்பிக்கலாம் என்பதற்குள் ஒரு ராகம். ஆரம்பிக்கலாம் ராகம்னா ஆ ட்ர இம்மை கட் பண்ணிங்க. ஆரபி. ஆரபி அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது. இதை வந்து கர்நாடிக் மியூசிக்கில் வந்து 29வது மேளகத்தான்னு சொல்லுவோம். இதை வந்து பண்டைய நேமில் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பழந்தக்க ராகம் அப்படின்னு சொல்லுவோம். பழந்தக்க ராகம். இது வந்து வீரத்தை பற்றி போச்சு படிக்கக்கூடிய ராகத்தில் இந்த ராகம் யூஸ் பண்ணலாம். வீரம். ஓகே. 3 இடம் வந்து வளம் என்ன? அறிவியல் கதைகளை எழுதுவதில் உலக புகழ்பெற்றவர். சயின்டிஃபிக் ஸ்டோரி எழுதுறதில் உலக புகழ் பெற்றவர் அப்படின்னா யார்? கிளர்க்குன்னு முடியுதுங்க. பதில் என்ன? ஆள் ஆன்ஸுக்குங்க. ஆர்தர் சி கிளர்க்குன்னு சொல்லலாம். சாரிங்க. ஆர்தர் சீனா சார்லஸ் கிளர்க்குன்னு சொல்கிறோம். எதுக்கு இவரை சொல்கிறாங்கன்னா, 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிரிட்டிஷ்காரர் 50 வருஷம் வந்து இலங்கையில் தான் இருந்திருக்காரு. இவன் வந்து பூமியோட
1945 வந்து என்னென்ன எழுதியிருக்காருன்னா, கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு டீட்டெயிலையும் இந்த நம்ம ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எல்லாத்தையுமே அப்போவுமே அவர் வந்து ஒரு சயின்டிஃபிக் கதையாகவே எழுதியிருக்கார். அதனாலே இவருக்கு வந்து நம்ம சேட்டலைட்டை நிற்கக்கூடிய பாதை 36 கிலோமீட்டர் ஹைட்டில் நிற்கக்கூடிய பாதைக்கு இவரோட ஹைட்டை நேம் வச்சுருக்காங்க. கிளர்க் சுற்று பாதை அப்படின்னு சொல்லி கிளர்க் ஆர்பிட் அப்படின்னு ஒரு நேம் வச்சுருக்காங்க. இவரோட நேம் என்ன புக்கு பார்க்கணுன்னா ஸ்பேஸ் ஒடிசி அப்படின்னு ஒரு புக்கு இருக்குங்க, வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 4 மேலேருந்து கீழே என்ன டேஷ் வினை தன்னை சுடும், தன் வினை தன்னை சுடும், நம்ம செஞ்ச வினை தான் நம்மளே சுடும். சரிங்களா? எந்த தவறும் செய்யாமல் வாழணும். கெட்டது செய்தோம் நல்லது செய்தோமோ இல்லையோ கெட்டது செய்யாமல் வாழணும்னு சொல்கிறாங்க. 9 இடமிருந்து வளம் என்ன கதையிலும் தேவை கர்ப்பமடைந்த பெண்ணுக்குள் வளரும். கர்ப்பமடைந்த பெண்ணுக்குள் வளரக்கூடிய சிசுவை வந்து என்னன்னு சொல்லுவோம்? கருன்னு சொல்லுவோம். கதைக்கும் கரு முக்கியமாக தேவைப்படக்கூடிய கருத்து உள்ளது. சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்ன பிழை டேஷ் பார்த்தபோது 4 பிழைகள் தென்பட்டன. பிழையை கரெக்ஷன் பண்ண போது, கரெக்ஷன் அப்படின்னா திருத்தம் பண்ணும்போது, பேப்பரை திருத்தம் பண்ணும்போது, ஓகேங்களா? திருத்தம்னு எழுதியிருக்கேன், இது செக் பண்ணி பார்ப்போம். 11 இடமிருந்து வளம்போது டேஷ் யானை ஆபத்தானது. மதம் பிடிச்ச யானை வந்து ரொம்ப ஆபத்தானது. மதம் பிடிச்ச யானை யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்காது, பாகனுடைய கண்ட்ரோல்லையும் இருக்காது. சரிங்க. அதுக்காண்டி தான் பாகன் வந்து என்ன வச்சுருப்பேன்? அங்குசம் வச்சுருப்பேன். 13 இடம் வந்து வளம் என்ன டேஷ் நாய் கடிக்காது. ஹோட்டலில் நாய் குறைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த நாய் கடிக்காது. குறைக்கும் நாய் கடிக்காது. குறைக்கும் நாய் கடிக்காது. அதாவது நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க செயலில் காமிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இந்த பழமொழி யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கிங் டாக் வில் நாட் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். 8 மேலேருந்து கீழே புனித பயணம். புனித பயணம் வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னா யாத்திரை. யாழ் ஆன்ஸுக்கு யா தீ மட்டும் போடுங்க, யாத்திரை ஆல்ரெடி வந்துடுச்சு. 11 மேலேருந்து கீழே என்ன கு இருக்கு. கிரீடம், அரச தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? மகுடம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? மகுடம். 17 இடம் வந்து வளம் என்ன எதுவும் செய்யாமல் இப்படி டேஷ் உட்கார்ந்து இருக்காமல் உருப்படியாக ஏதாவது செய்யலாம்ல. இந்த வார்த்தையை நான் பேச்சு வழக்கில் சொல்கிறேன். எதுவும் செய்யாமல் இப்படி சும்மா உட்காந்துருக்காமல் உருப்படியாக ஏதாவது செய்யலாமே. ஸோ பதில் என்ன? சும்மா. 18 மேலேருந்து கீழே என்ன தமிழகத்தை சேர்ந்த டேஷ் ஹேம டேஷ் ஹிந்தி திரைப்பட ரசிகர்களின் கனவு கன்னியாக விளங்கியவர். பதில் யாரு? திருச்சியை சேர்ந்த ஹேமா மாலினி. ராஜ்யசபா மெம்பராகவும் இருந்திருக்காங்க. தர்மேந்திரா ஒய்ஃப். ஓகேங்களா? 21 இடமிருந்து வளம் என்ன இளம்பெண் ஒரு ராசி. இளம்பெண் ஒரு ராசி அப்படின்னா இதாக இருக்குதுங்க. பதில் என்ன? கன்னி ராசி. சரிங்க. இந்த சைடு வந்துவோம். 15 மேலேருந்து கீழே பட்டினி பஞ்சம் பட்டினி காரணமாக அவர் உடல் டேஷ் நிலையில் காணப்பட்டது. உடல் மெலிந்த நிலையில் காணப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் இருக்குங்க. ஸோ 19 இடம் வந்து வளம் என்னன்னு பார்ப்போம். ஏழை. ஏழையை வந்து நீங்கள் வந்து 5 இடத்துல சொல்லணும்னா வறியவன் அப்படின்னு சொல்லலாம். வறியவன் அப்படின்னா ஏழையை சொல்லக்கூடியது, ஏழ்மை நிலையை சொல்லக்கூடியது. சரிங்க. இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 19 மேலேருந்து கீழே அரசு மக்கள் மீது விதிப்பது என்னது? அரசு வந்து எப்போவுமே டேக்ஸ் தாங்க போடும். பதில் என்ன? வரி. சரிங்களா? அடுத்து 20 இடமிருந்து வளம் என்ன சிறிய அல்ல, சின்னது கிடையாதுங்க, சிறிய கிடையாது. அப்போ என்னது? பெரிய.
சரிங்க. இப்போ 15 மேலேருந்து கீழே பாருங்க. வேக்கு ரீக்கு ஏக்குங்க. பட்டினி பஞ்சனம் காரணமாக அவர் உடல்நிலை டேஷ் நிலையில் காணப்பட்டது. உடல் வத்தி போய் காணப்பட்டுச்சு, உடல் மெலிஞ்சு காணப்பட்டதுங்க, வச்சிய நிலையில் காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். உடம்பு மெலிஞ்சு போய் காணப்பட்டது. சரிங்க. 16 மேலேருந்து கீழே, இதுதான் கடைசி கேள்விங்க. துன்பம், கஷ்டப்படுறது, அவதிப்படுறதுன்னு சொல்லலாம். நடுவில் வந்துக்கனால 3 எழுத்து அவதி. ஸோ இதுதான் இன்றைய பதிலுங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. இன்றைய ஆன்மீக தத்துவம் விவேகானந்தர் சொன்ன பணிவுடன் வாழுங்கள். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றி.